வணக்கம் நண்பர்களே! இது டே 31 டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான சில முக்கியமான கேள்வி பதில்கள். முதல் பகுதி 10ஆம் வகுப்பு தமிழ், பகுதி 1. முதல் கேள்வி: திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவாணர் நூலகம் ஒன்றையும் நிறுவிய தமிழறிஞர் யார்? விடை: ரா. இளங்குமரனார். இரண்டாவது கேள்வி: விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்று விருந்தினரைப் போற்றும் தன்மையை குறிப்பிடும் தொன்மைத் தமிழ் இலக்கண நூல் எது? விடை: தொல்காப்பியம். மூன்றாவது கேள்வி: தமிழில் தொகாநிலைத் தொடர்கள், அதாவது உருபுகள் மறையாமல் வெளிப்படையாக வரும் தொடர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? விடை: 9 வகைப்படும். அவை: எழுவாய், விளி, வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், வேற்றுமை, இடைச்சொல், உரிச்சொல் மற்றும் அடுக்குத் தொடர். நான்காவது கேள்வி: பெருமாள் திருமொழி என்னும் திவ்ய பிரபந்த பாடலை இயற்றிய ஆழ்வார் யார்? இந்நூல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக அமைந்துள்ளது? விடை: குலசேகர ஆழ்வார். ஐந்தாம் திருமொழி 105 பாடல்களை கொண்டுள்ளது. ஐந்தாவது கேள்வி: ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 வெவ்வேறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளிக்கும் சதாவதானி என்ற பாராட்டை பெற்ற தமிழறிஞர் யார்? விடை: செய்குதம்பி பாவலர். நீதி வெண்பா நூலின் ஆசிரியர். இரண்டாவது பகுதி பொது அறிவு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் தமிழக நிர்வாகம். முதல் கேள்வி: காவிரி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள மாயனூர் மற்றும் புகழூர் தொல்லியல் மையங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன? விடை: கரூர் மாவட்டம். இரண்டாவது கேள்வி: தமிழ்நாட்டில் பெருங்கற்கால ஈமச் சின்னங்கள், கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் மற்றும் இரும்புப் பொருட்கள் கண்டறியப்பட்ட நெடுங்கூர் அகழாய்வு மையம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை: திருச்சிராப்பள்ளி மாவட்டம். மூன்றாவது கேள்வி: தமிழ்நாட்டில் ஊரக ஏழை மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்ட திட்டம் எது? விடை: தமிழ்நாடு புதுவாழ்வு திட்டம். நான்காவது கேள்வி: தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தை ஒருங்கிணைக்கும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை: 1983. ஐந்தாவது கேள்வி: தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு தரமான இலவச மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்காக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை: 2012. மூன்றாவது பகுதி கணிதம், தனிவட்டி. முதல் கேள்வி: அசல் ரூபாய் 25,000க்கு 8% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? இதற்கான ஃபார்முலா SI = PNR/100. இங்கு அசல் Pயின் மதிப்பு 25,000, வட்டி வீதம் Rன் மதிப்பு 8%, காலம் Nன் மதிப்பு 3. இவற்றை ஃபார்முலால அப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது 6,000. எனவே சரியான விடை ரூபாய் 6,000. இரண்டாவது கேள்வி: ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது 10% தனிவட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும்? இதற்கான ஃபார்முலா N அடைப்புக்குறிக்குள் n-1/R பெருக்கல் 100. இங்கு Nன் மதிப்பு 4, Rன் மதிப்பு 10%. இவற்றை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது N அடைப்புக்குறிக்குள் 4-1/10 பெருக்கல் 100 3/10 பெருக்கல் 100 30. எனவே சரியான விடை 30 ஆண்டுகள். மூன்றாவது கேள்வி: அசல் ரூபாய் 1000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பெரும்பாலும் 73 நாட்களின் மடங்குகளைத்தான் கேட்பாங்க. இங்கு காலம் N = 73 நாட்கள். இதை ஆண்டுகளாக மாற்ற 73/365 1/5 ஆண்டுகள் என கிடைக்கும். அடுத்து தனி வட்டிக்கான ஃபார்முலா SI = PNR/100. Pயின் மதிப்பு 1000, Nன் மதிப்பு 1/5, Rன் மதிப்பு 10. இவற்றை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைப்பது 1000 பெருக்கல் 1/5 பெருக்கல் 10 வகுத்தல் 100.
இஸ் ஈக்குவல் டு 200 பெருக்கல் 10/100 இஸ் ஈக்குவல் டு 2000 வகுத்தல் 100 இஸ் ஈக்குவல் டு 20. எனவே சரியான விடை ரூபாய் 20. 4வது கேள்வி. ஒருவர் ரூபாய் 15,000-ஐ 9% தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்து குறிப்பிட்ட கால முடிவில் ரூபாய் 19,050 தொகையாக பெற்றார் எனில் காலம் எவ்வளவு? முதல்ல இதற்கான தனி வட்டியை கண்டுபிடிக்கலாம். அதற்கு 19,050 15,000 கழிக்கும்போது நமக்கு கிடைப்பது 4,050 ரூபாய். காலம் அதாவது ஆண்டுகள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஃபார்முலா n is equal to SI பெருக்கல் 100 வகுத்தல் P பெருக்கல் R. இங்கு SIயின் மதிப்பு 4,050, Pயின் மதிப்பு 15,000, Rயின் மதிப்பு 9. இவற்றை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 4,050 பெருக்கல் 100 வகுத்தல் 15,000 பெருக்கல் 9 இஸ் ஈக்குவல் டு 4,05,000 வகுத்தல் 1,35,000. பகுதியிலும் தொகுதியிலும் 3 0 கேன்சல் ஆயிரும். 405 வகுத்தல் 135 இஸ் ஈக்குவல் டு 3. எனவே சரியான விடை 3 ஆண்டுகள். 5வது கேள்வி. ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 2,240 ஆகவும் 5 ஆண்டுகளில் ரூபாய் 2,600 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க. கேள்வியில 2ஆம் ஆண்டுக்கான தொகையும் 5ஆம் ஆண்டுக்கான தொகையும் கொடுத்திருக்காங்க. எனவே ஆண்டு வித்தியாசம் 5 - 2 இஸ் ஈக்குவல் டு 3 ஆண்டுகள். 3 ஆண்டுக்கான வட்டியை கண்டுபிடிக்க 2,600 2,240 கழிக்க நமக்கு கிடைப்பது 360 ரூபாய். இதிலிருந்து ஒரு ஆண்டுக்கான வட்டியை கண்டுபிடிக்க 360 3ஆல் வகுக்க கிடைப்பது 120 ரூபாய். 2 ஆண்டுகளுக்கான வட்டி இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 120 இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 240. அசலின் மதிப்பை கண்டுபிடிக்க 2 ஆண்டுகளுக்கான தொகையிலிருந்து 2 ஆண்டுக்கான வட்டியை கழிக்க வேண்டும். அதாவது 2,240 240 கழித்தால் நமக்கு கிடைப்பது ரூபாய் 2,000. எனவே அசலின் மதிப்பு ரூபாய் 2,000. அடுத்து வட்டி வீதம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா R is equal to ஒரு ஆண்டுக்கான தனிவட்டி பெருக்கல் 100 வகுத்தல் P பெருக்கல் N. இங்கு ஒரு ஆண்டுக்கான வட்டி 120 ரூபாய், Pயின் மதிப்பு 2,000, Nயின் மதிப்பு 1. இவற்றை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 120 பெருக்கல் 100 வகுத்தல் 2,000 பெருக்கல் 1 இஸ் ஈக்குவல் டு 12,000 வகுத்தல் 2,000 இஸ் ஈக்குவல் டு 6. எனவே வட்டி வீதம் 6%. சரியான விடை அசல் ரூபாய் 2,000, வட்டி வீதம் 6%. இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.